எங்களுக்கு தொற்றா நோயும் தராது, தொற்று நோயும். அப்ப அதை நல்ல நிலையில வச்சிருக்கணும்னா யாழ்ப்பாணத்தில் குடும்பத்தினர் மீது பகமை கொண்ட சிலர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரின் புகைப்படங்களை பயன்படுத்தி தவறான குரல் பதிவுகளை பதிவு செய்து அதனை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக குறித்த அந்த 17 வயதுடைய மனைவி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பல செய்திகளை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது சில தகவல்களை பிரதான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் குறித்த அந்த விரிவுரையாளரின் மகள் தனது கணவனுடன் இணைந்து தாயை இவ்வாறு கொலை செய்திருப்பதாக தெரிய வருகிறது. அது தவிர பல்வேறுபட்ட தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் ரவி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி 17 வயதுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையிலே அவர் உடனடியாக காப்பாற்றப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையிலே அவருக்கு அதி தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 21ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி குறித்த அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மகன் குடும்பத்திற்கு எதிராக பகமை கொண்ட சிலர் அந்த மகன் புகைப்படத்தை போட்டு அதிலே தவறான குரல் பதிவுகளை பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பல வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்துதான் இவ்வாறு குறித்த பெண் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இதனால் பலர் பாதிக்கப்படுகின்றார்கள், சிலர் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்றார்கள். இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது தவிர சமூக வலைத்தளத்தில் இவ்வாறு அவதூறு பரப்பப்படுகின்றது என்பதற்காக உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சிப்பது மிகவும் தவறான விடயம். அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பேசப்படும், அதுக்கு பிறகாக அந்த விடயம் இல்லாமல் போய்விடும். அதனை தாண்டி அவர்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டனைக்கு உட்படுத்தலாம். அதனை விடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பு இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது சரியான ஒரு விடயம் அல்ல. இப்படியான விடயங்களை செய்யாதீர்கள், எதற்காகவும் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இது தொடர்பாக விரிவாக வேறொரு காணொலியிலே நாங்கள் பேசுவோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் அதிகமான செய்திகள் வெளியாகியிருந்தது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக போலீஸ் தரப்பிலும் அது தவிர ஏனைய தரப்பிலும் விசாரித்து நான் சில தகவல்களை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தேன். இவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது பிரதான ஊடகங்களில் இது தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையில் இது தொடர்பாக கிரு இணையதளத்தில் வெளியான செய்தியிலே அதிலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பான செய்தியை நானே நேற்றைய தினம் போலீஸ் தரப்பிலும் இணைய தரப்பிலும் விசாரித்து குறிப்பிட்டு விட்டேன். ஆனால் அதனை தாண்டி இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய தாயான விரிவுரையாளர் தனது திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தமையால் தாமும் தனது கணவரும் இணைந்து அவரை கொலை செய்ததாக 19 வயதான மகள் வாக்குமூலம் வழங்கியிருப்பதாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை விரிவுரையாளரின் மகளான தாம் தன்னுடைய தாயாரின் எதிர்ப்பினால் தன்னுடைய கணவரை பிரிந்து தாயாரின் வீட்டில் இருந்ததாகவும் சம்பவத்திலத்தன்று தாய் தாம் தப்பி சென்று விடக் கூடும் என்ற அச்சத்தில் கதவின் அருகே உறங்கியதாகவும் மகள் கூறியிருக்கின்றார். இதன் காரணமாக மகளின் கணவன் கூரையினூடாக வீட்டுக்குள் நுழைந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அதிகாரி தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை பெற்றிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது குறித்த முன்னணி ஊடகம் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அதிகாரியை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. எனவே மகளும் இணைந்துதான் தாயை கொலை செய்தமை என்பது இதிலே உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மற்றொரு முன்னணி ஊடகமான தமிழ் மிரர் இணையதளத்தில் வெளியான செய்தியிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திலீபன் தயாளினி 53 வயது கொடூரமாக கொலை செய்த சம்பவம் தொடர்பாக திடுக்கிடும் செய்திகள் வெளியாக இருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் அவரது மருமகனான
திலகர் திவாகர் என்பவருடன் சேர்ந்து மகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அதிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜாழ் பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றிய தயாளினி பல ஆண்டுகளுக்கு முன்னர் விவாகரத்து பெற்று தனது இரு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார். அவரது இளைய மகளே இக்கொலை சம்பவத்தில் சந்தேக நபராக கருதப்படுகின்றார். வேம்படி மகளிர் கல்லூரியில் கல்வி கற்ற குறித்த மகள் அரியாலை நாயர்மார்கட்டு பகுதியைச் சேர்ந்த திலகர் திவாகர் என்பவருடன் காதலில் ஈடுபட்டிருக்கின்றார். திவாகரின் உறவினர் ஒருவர் தயாளினியின் வீட்டில் வேலைக்கு வந்து சென்றதன் மூலமே இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டிருப்பதாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாயின் எதிர்ப்பையும் மீறி திவாகரை திருமணம் செய்த மகள் அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதை அறிந்து மீண்டும் தாயுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இதன்போது திவாகர் நள்ளிரவு வேளைகளில் தயாளினியின் வீட்டுக்கு சென்று வெடிகளை வெடிக்க செய்வதும் வன்முறையில் ஈடுபட்டும் அச்சுறுத்தி வந்திருக்கின்றார். இது குறித்து போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையிலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி தயாளினியும் அவரது மகளும் திவாகரனால் கடத்தப்பட்டதாக தெரிகின்றது. மகளை அழைத்துச் செல்ல முற்பட்ட போது ஏற்பட்ட மோதலில் தயாளினி தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. தயாளின் சடலம் சாவகச்சேரியிலே காட்டுப்பகுதியில் வீசப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. பிரிந்து வாழ்ந்த மகள் எவ்வாறு மீண்டும் திவாகருடன் திருவண்ணாமலைக்கு சென்றார், தாயின் சடலத்தை மறைப்பதில் மகளின் பங்கு என்ன போன்ற மர்மங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு செய்தித்தளத்திலே அந்த பெண் ஒப்புக்கொண்டதாகவும் மற்றொரு செய்தித்தளத்திலே இவரது பங்கும் இருப்பதாகத்தான் வெளியாக இருக்கிறது. எனவே நீதிமன்ற விசாரணைகளுக்கு பின்னரும் தீர்ப்புக்கும் பின்னருமே உண்மையில் என்ன நடந்தது என்கின்ற விடயங்கள் தெரிய வரும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். எங்களுக்கு தொற்றால் நோயும் தராது தொற்று நோயும். அப்ப அதை நல்ல நிலையில வச்சிருக்கணும்னா இதுல இருக்க இதுல திருட்டுற ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. நிறைய சொல்லிருக்காங்க கல்லூரிராக்கள் அது எப்படி ப்ராசஸிங் உண்மையா எங்களுக்கு தெரியாது. நான் நிறைய இதுக்குள்ள சேர்த்துனாங்கன்னா நாங்க மெடிக்கல் ஆஸ்பெக்ட சொல்றோம். அப்ப நீங்க கேட்கறீங்க நாங்க ஸ்கூல்ல போய் செய்யறோம். அப்ப ஸ்கூல்ல கேட்கிற டீச்சர் நீங்கள் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்றீங்க, எங்க வாங்குறது விலை இவ்வளவு விலை கொடுத்து எங்களுக்கு வாங்க கட்டாது. மூன்றாவது எங்களுக்கு தீட்டி மாவாக்குறது தெரியாது. அப்ப இதுலயே நான் இதைய கேட்டுக்கொண்டு நீங்கள் இயற்கையோட அதான் செய்யணும். பயிர் செய்து தீட்டி குறைக்கனா கொண்டு அது சிறுதானியத்துல ஒரு பிரச்சனை.